யாருமே எதிர்பார்க்கல. 5000 பேர் இருந்தாங்க. அந்த சென்னிவாக்கத்தில திருவள்ளூர் மாவட்டத்தில 5000 பேருக்கு மேல சரியான கூட்டம். எல்லாருமே அசந்து போய் நின்னாங்க. ஸோ, நாம இந்த அடியேன் நெனச்சேன், ஏதோ விபூதி குடுத்தா நல்லாவுது. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனவங்க ஆப்ரேஷன் பண்ணாம வெளிய வந்துட்டாங்க. மரண தருவாயில ஏதோ பொழைக்கிறாங்க. அ ஏதோ கடனானவங்க வெளில வராங்க. ஏதோ பிரச்சனைகள்லாம் தீருதுன்னு நம்மகிட்ட சொல்லும்போது, ஏதோ இதெல்லாம் வந்து இயற்கையா நடக்கிறது தான் பொழுது ஏதோ நடக்குதுன்னு நெனச்சேன். அம்பாள் இருந்து பக்கத்துல இருந்து செய்றான்றது நமக்கு தெரியல. அது எல்லாத்தையும் விட ம் மழைன்றது இயற்கை. அத போய் நம்ம சொல்லி நடந்துருச்சு அப்படின்னும்போது, அது மிகப்பெரிய விஷயங்க. மழை காலமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மே மாசம் மழை வரக்கூடிய நேரம் தான். நம்ம சொல்ற நேரத்தில நம்ம யாகம் முடியிற நேரத்தில அதுக்கு சாட்சி 5000 பேர் மேல இருந்தாங்க. அதனால இப்படி அம்பாள் சொல்ற விஷயத்த நம்ம சொல்லும்போது நம்ப மாட்டேன்றாங்க. இவன் பைத்தியக்காரன்ற மாரியான ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல வருது. அது மாதிரி இப்போ தமிழகத்த ஆளப்போறது யாரு? அப்படின்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு படுக்கும்போது அசரீதியா எனக்கு வர தகவல். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நடிகரா இருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய விஜய். அவர்தான் தமிழகத்த ஆளப் போறாருன்னு. ஆனா, அதில ஒரு சின்ன ஒரு விஷயம். எப்படி அவர் ஆளப் போறாரு? என்ன பண்ண ஆளப் போறார்? அப்படின்னும்போது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.